உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நெய்யோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் யாருக்குமே தெரியலன்னே சொல்லலாம். நெய்யை உருக்கி நம்ம சாப்பிடும்போது நம்ம போனுக்கு அவ்வளோ கால்சியம் கிடைக்கும், பெண்களுக்கு முக்கியமாக. ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ்? கொஞ்சமா நம்ம இந்த கருவேப்பிலை பொடி இருக்கு இல்லைங்களா, தேனோடு கலந்து அதை ரெகுலரா நம்ம சாப்பிட 5-6 கொத்தவரங்காய் நல்லா ஜூஸ் போட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாலே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். சித்த மருத்துவ மெடிசன்ல இந்த பெயின் கில்லர் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? மூலிகைகள்லயே இருக்கு. ஸோ இப்போ நமக்கு ஒரு மூட்டு வலி இருக்குங்க, தாங்கவே முடியல, முக்கியமா இந்த நரம்பு தொடர்பான வலிகள் இருக்குன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த நோய்க்குமே ஒரு மருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசிக்காயை பயன்படுத்தலாம். சீக்கிரமா தூங்குறதுக்கு இல்ல தூக்கம் சரியா வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நிலப்பனங்கிழங்கு இந்த பொடி, ஸோ இது எல்லாமே பால்ல கலந்து நைட் நம்ம குடிச்சிட்டு படுத்தோம்னா கொஞ்ச நேரத்துல நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வரும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பொதுவாக இந்த சித்த மருத்துவம், இந்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் இல்லை பசும் பாலில் இதுலலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு டபுள் பெனிஃபிட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான்? நிச்சயமா உண்மைதான். என்னன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி தேனுக்கே ஒரு மருத்துவ குணம் இருக்கு, பசும்பாலுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அந்த மருந்தோட அந்த வீரியத்தை அதிகரிக்கணும், எஃபெக்டிவா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதுல மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம காலையில நீர் ஆகாரத்துல சில மருந்துகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம், நெய்யில கலந்து சில மருந்துகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த நெய் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இன்னைக்கு எல்லாமே நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஒரு மயோனைஸ் வைக்கிறோம்னா அதை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, ஈஸியா வெயிட் கெயின் ஆயிடுது. ஸோ நெய்யோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் யாருக்குமே தெரியலன்னே சொல்லலாம். நெய்யை உருக்கி நம்ம சாப்பிடும்போது நம்ம போனுக்கு அவ்வளோ கால்சியம் கிடைக்கும், பெண்களுக்கு முக்கியமாக. ஸோ அந்த ஆஸ்டியோபோரோசிஸோ இல்லை மூட்டு வலி வராமல் இருக்கிறது, இன்னைக்கு யூட்ரஸ் மட்டும் இல்லை உடல் முழுவதுமே ஒரு ட்ரைனஸ் நிறைய பேருக்கு நாடி பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ இப்போ தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிற சமயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10 ml அளவுக்கு பசுநெய்யை உருக்கி சாப்பிடும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த போன், அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். ஓகே மேம். இப்போ இருக்கிற இந்த யங் ஜென்ரேஷன் ஆகட்டும், வயதானவர்கள் ஆகட்டும், இந்த ஹீமோகுளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப டவுன் ஆகுது. அது நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு. நம்மளுடைய ஹீமோகுளோபின் இருந்தால் தான் ரத்தம் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அதை நேச்சுரலாக இயற்கையாகவே நம்ம சித்த மருத்துவத்திலையோ இல்லை நம்ம டெய்லி உணவு சாப்பிடக்கூடிய உணவுகள்லையோ ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நிறைய இருக்குது. எதனால நமக்கு இந்த அனிமியா பிரச்சனை இருக்குன்னு தெரியணும். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா உடல் முழுவதுமே நமக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாகும். ஸோ ப்ரீத்திங், சுவாசிப்பதில் சிரமம் இருக்கும் நிறைய பேருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குங்க, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணம் அப்படின்னா இந்த ஹீமோகுளோபின். ஹெச்பி லெவல் குறைவாக இருக்க இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எதுலையுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிவு எடுக்கவே முடியாது. ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும், படப்படன்னு இருக்கிறது, சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுறது. ஸோ இது எல்லாமே ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரும் தான். தூங்கிட்டே இருப்பாங்க, எனக்கு திடீர் நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நிறைய கனவுகள் வருது, இது எல்லாமே நெகட்டிவா போயிட்டு இருக்குன்னா ஸோ ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம உடல்ல அந்த ஆக்சிஜனை கொண்டு போறதுக்கு ரொம்ப முக்கியம், ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லைன்னும் போது தான் பிரெயினுக்கு நம்ம ஆக்சிஜன் லெவல் குறைந்து இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை கூட ரொம்ப பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகணும்னா என்னென்ன காரணங்களால நமக்கு இது வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு டயட்லேயே நம்ம கொண்டு வரலாம். ஓகே. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும் மேம் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு?
உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கீரை வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்கா நம்ம எங்கேயுமே கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை போதும். ஸோ முருங்கைக்கீரை வந்து நமக்கு நல்லாவே ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்ததாக இந்த கரிசலாங்கண்ணி கீரையை சொல்லலாம், தூதுவளை, வல்லாரை, இது எல்லாமே நமக்கு என்னன்னா ஹீமோகுளோபின் லெவலை நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ டெய்லியுமே வந்து கொஞ்சமா நம்ம வந்து இந்த கருவேப்பிலை பொடி இருக்கு இல்லைங்களா, ஸோ தேனோடு கலந்து அதை ரெகுலரா நம்ம சாப்பிட சாப்பிட ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமா ஹேர் ஃபால் இருக்கும், சீக்கிரமா வந்து நரைமுடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எல்லாமே ஒரு பல காரணங்கள்ல ஒண்ணு இந்த ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஈஸியா அந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ குழந்தையின்மைன்ற பிரச்சனைக்கும் காரணமாக இருப்பது இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இப்போ உணவு முறையில நிறைய காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நாட்டு காய்கறிகள் சொல்றோம் இல்லைங்களா, முருங்கைக்காய் ரொம்ப முக்கியம், வெண்டைக்காய் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கொத்தவரங்காய், அவ்வளவு சத்துக்கள் கொத்தவரங்காயில இருக்கு. ஸோ டெய்லியுமே வந்து கொத்தவரங்காய் வந்து ஒரு 5-6 கொத்தவரங்காய் நல்லா ஜூஸ் போட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தாலே ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். இந்த காயெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க எல்லாரும். ரொம்ப ஈஸியா ஹீமோகுளோபின் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா இது ஒரு பெஸ்ட் ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். கண்டிப்பா மேம். இப்போ எல்லாருமே வந்து இந்த பெயின் ரிலீஃப் அப்படிங்கிறதுக்காக பெயின் கில்லர் ஆகட்டும், அந்த பெயின் ரிலீஃப் ஸ்ப்ரே, தைலம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் அதிகப்படியான பெயின் இருந்ததுன்னா டக்குன்னு இதை தான் வந்து நிறைய பேர் சஜஷனாக சொல்கிறாங்க, பெயின் கில்லர் அப்படின்னு. டேப்லெட் ஆகட்டும் இல்லை இன்ஜெக்ஷன் ஆகட்டும், இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த சித்த மருத்துவ மெடிசனில் இந்த பெயின் கில்லர் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? இருக்கு, மூலிகைகள்லேயே இருக்கு. ஸோ இப்போது நமக்கு வந்து ஒரு மூட்டு வலி இருக்குங்க, தாங்கவே முடியல, முக்கியமாக இந்த நரம்பு தொடர்பான வலிகள் இருக்குன்னா ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி பெயின் இருக்கும். ஸோ இந்த வலிகளை குறைப்பதற்கான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ லவங்காதி சூரணம்னு ஒரு மெடிசன் நம்ம சொல்றோம்னா, இந்த லவங்காதி சூரணம் என்ன பண்ணுது, லவங்கம், கிராம்பு நமக்கே தெரியும். ஸோ சாதாரணமாக ஒரு பல்வலி இருந்தாலே நம்ம வந்து கிராம்பு யூஸ் பண்றோம். கண்டிப்பா. ஸோ இந்த லவங்காதி சூரணம் வந்து எப்படின்னா, வெந்நீர்ல கலந்து டெய்லி காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து குடிச்சிட்டு வந்தோம்னாலே உடல்ல இருக்கக்கூடிய வலிகள், மசில் ஸ்பேசம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கை தூக்கவே முடியல, முதுகு பிடிச்ச மாதிரி வலி இருக்கு, இரவு நேரத்துல அதிகமா மசில் கிராம்ப்ஸ் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மசில் கிராம்ப்ஸ் எல்லாம் நமக்கு சரியாகணும்னா பேசிக்கா இந்த மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய கஷாய வகை மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த மாவிலங்கப்பட்டை, மரமஞ்சள், இது எல்லாமே சேர்ந்த மருந்துகளை வந்து நம்ம கஷாயமாக குடிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள்லேயே எவ்வளவு வலியாக இருந்தாலும் சரி, ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட வலியோ இல்லை கை கால்களில் வந்து நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கும், ஸோ நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்போது அந்த வலியை வந்து தாங்கவே முடியாது. சயாட்டிகா அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ இடுப்பில் இருந்து நமக்கு அப்படியே கால் வரைக்கும் வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த பெயின் வந்து தாங்கவே முடியாது. ஸோ நைட்ல கூட கால் பண்ணி மேம் அவ்வளோ பெயினா இருக்குன்ட்டு கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் தாங்க முடியாத வலியை கொடுக்கும். ஸோ இதற்கு எல்லாமே நம்ம வந்து இந்த மாவிலங்கப்பட்டை, மருதம்பட்டை, மரமஞ்சள் சேர்ந்த இந்த கஷாயம் குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து பெயின் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஓகே மேம். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே உடம்புல வந்து எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி வியாதிகளை வந்து உடம்புல வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு நான் ஒரே ஒரு மருந்து தான் சாப்பிடணும். சில பேர்ல இந்த பாக்கெட் நிறைய, பாக்ஸ் நிறைய மெடிசன் வச்சுருக்கிறவங்களான்னு நம்ம நிறைய பேர் பார்க்கணும். எனக்கு உடம்பு ஃபுல்லா நோய் இருக்கு, உடம்பு ஃபுல்லா வியாதி இருக்கு, ஆனா எனக்கு ஒரே ஒரு மருந்து இருக்கணும், அந்த ஒரு மருந்து நான் சாப்பிட்டோன்னே எனக்கு இருக்கிற எல்லா வியாதியும் குணமாகணும் அப்படிங்கிறதா பல பேரோட ஆசையா இருக்கு. அப்படி ஏதாவது சித்த மருத்துவத்துல ஏதாவது டிப்ஸ் இருக்காவ? நிச்சயமா இருக்கு. பட் அது கூட சேர்த்து சில உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பேசிக்காக ஒரு ஹெர்ப்ஸ் வந்து சர்வரோக நிவாரணி அப்படின்னு சொல்றக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்கு. நெல்லிக்காய் அந்த மாதிரி பயன்படுத்தலாம், மாசிக்காய் பயன்படுத்தலாம், அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அமுக்ரா கிழங்க யூஸ் பண்ணலாம், கருஞ்சீரகம் யூஸ் பண்ணலாம், அக்ரஹாரம், அதிமதுரம், இது எல்லாமே தனித்தனியா நம்ம பயன்படுத்தி இந்த ஒரு மூலிகையால எனக்கு வந்து மொத்த நோயும் குணமாகுமானா இந்த மூலிகைகள் எல்லாமே பயன்படுத்தலாம். ஸோ அப்போ மாசிக்காயெல்லாம் பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மொத்த நோய்க்குமே ஒரு மருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா மாசிக்காயை பயன்படுத்தலாம். இது வந்து நல்ல கஷாயம் மாதிரி குடிக்கும்போது எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கா, அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கா, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் டாக்ஸின்ஸ் வெளியேறணுமா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஹேர் க்ரோத் ஆகணும், எல்லாத்துக்குமே நமக்கு மாசிக்காய் ரொம்ப
ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி எக்ஸஸ் ப்ளீடிங் பெண்களுக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த ஒரே ஒரு மாசிக்காய் பொடியை மட்டுமே நம்ம நல்லா கொதிக்க வச்சு காலை இரவு கூட இல்லைனாலும் காலையில மட்டும் எம்டி ஸ்டமக்ல ஒரு 60 ml குடிச்சாவே நிறைய மாற்றங்கள் நமக்கு உடல்ல தெரியும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம நெல்லிக்காயும் சொல்லலாம். இப்போ நெல்லிக்காயும் சொல்லும்போது பார்த்தோன்னா பல நோய்களுக்கு இது ஒரே ஒரு ஹெர்ப், இதை யூஸ் பண்ணலாம்னா இதை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். ஸோ நம்ம உணவிலே அதை சேர்த்து சாப்பிட்றோம். பல நோய்களுக்கும் நமக்கு வந்து மஞ்சள் ரொம்ப சிறந்தது. நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் பல நோய்களை குணமாக்கணும் அப்படின்னா மஞ்சள் மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இஞ்சி டெய்லி உணவுல பயன்படுத்துறோம். இஞ்சியை வந்து பொடியாக்கி சுக்கா பயன்படுத்துறோம். வசம்பு, குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா வசம்பு இல்லாத வீடே இருக்கக்கூடாது. குழந்தை இருக்கா கண்டிப்பா வசம்பு வீட்டுல இருந்து. ஸோ A to Z என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம வசம்பு வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே மேம். இப்போ நம்மளுடைய உடலுக்கு வந்து தேவையானது எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரி, எல்லா விதமான போஷாக்களும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல இருந்து சரியா நமக்கு அது கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு. நான் டெய்லியும் கீரை சாப்பிட்றேன், நான் டெய்லியும் விட்டமின்ஸ் எடுத்துக்கிறேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னாலும் அந்த சரியான போஷாக்கு விட்டமின்ஸ் எல்லாம் எனக்கு சேருதா? ஆனால் இருந்தும் என்னோட பாடி கண்டிஷன் வந்து வீக்காக தான் இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க சரியான விஷயத்தை தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா, இல்லை அவங்களுக்கு தேவையான உடலுக்கான போஷாக்கு எடுத்துக்கலன்னு அர்த்தம்? என்னன்னா இப்போ ஹெல்த்தி, இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். எல்லாமே ஹெல்த்தியாக நான் கொடுக்குறேன், என் குழந்தைக்கு நான் இது கொடுக்குறேன், நானும் இது சாப்பிட்றேன். ஏன்னா நமக்கு அப்சார்ப்ஷன் ரொம்ப வீக்காக இருக்கும். நம்ம உடல்ல டாக்ஸின்ஸ் இருந்தாலும் சரி, குடல் பகுதியில நிறைய கழிவுகள் இருக்கும். ஸோ அதுக்கு தான் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 5 மாதத்துக்கு ஒரு முறையோ நம்ம வந்து இன்டெஸ்டைன் கட்டை வந்து கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி டாக்ஸின்ஸ் இருக்க என்ன ஆகும்னா அப்சார்ப்ஷன் ரொம்ப குறைவாகவே இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருக்கிறேங்க, என்னுடைய வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஒரு வெயிட் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் ஒரு ரீசனா இருக்கும். நம்ம குடல் பகுதியில நிறைய கழிவுகள் சேர்ந்து இருக்கிறது ஒரு ரீசன். ஸோ அப்போ வந்து நம்ம கட்டை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணோம். குட்டி குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்தோம்னா நிறைய வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும், வயிற்றுப்பகுதியில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்குது, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுனால இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அடல்ட்ஸுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்கு பேசிக்காக நம்ம குடல் பகுதியை சுத்தம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய்விடங்க சோரணம்னு சித்தால ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இரவு 7 நாளோ 10 நாளோ இது வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெந்நீர்லையோ தேன்லையோ கொடுக்கும்பொழுது தொடர்ந்து ஒரு 7லேருந்து 10 நாட்கள் சாப்பிட்டோம்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேறுது. இதுவே நமக்கு வந்து ஸ்டொமக் வாஷ் எடுக்கணும்னா அதற்கேற்ற மருந்துகளும் சித்தால இருக்கு, அதான் பேதி மருந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாப்பிட்டோன்னே ஈஸியா நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே ஈஸியா அப்சார்ப்ஷன், நமக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ என்னதான் சாப்பிட்டாலும் உடல் வந்து எனக்கு ஒரு மாதிரி வெயிட்டாவே இருக்குங்க. இதுக்கு எல்லாமே ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான கழிவுகள் இருக்கிறது தான். குடல் பகுதியை நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஓகே மேம். இப்போ ஒரு சிலர் வந்து இந்த ஹெவியா சாப்பிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹாட் வாட்டரை குடிக்கிறதோ இல்லை லெமன் ஜூஸ் குடிக்கிறதோ வந்து அதை இம்பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மையா அப்படி பண்ணலாமா? என்னன்னா ஈஸியா டைஜஷன் ஆகிறதுக்கு சிலர் வந்து நம்ம பண்ற தவறு என்ன, ஃபுல்லா சாப்பிட்டு தூங்க போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இரவு உணவு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வாக் பண்ணுறதே நல்லது. மைல்டாக நம்ம வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க போனால் நல்லாவே தூக்கம் வரும், டைஜஷன் நார்மலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டரோ அந்த தண்ணீரில் கொஞ்சம் சீரகம் போட்டு இல்லை எலுமிச்சை சாறு நம்ம குடிக்கும்போதோ புதினா சேர்த்து நம்ம குடிக்கிறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணணும்னா ஈஸியாக டைஜஷனை வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ ஹெவியாக சாப்பிடும்போது அதுக்கு தான் இந்த வெற்றிலை பாக்கு போடுற வழக்கம் நம்மக்கிட்ட இருந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டோன்னா இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வைத்து சாப்பிடும்போது அது டைஜஷனை நமக்கு நல்லா ஈஸியாக ப்ரொமோட் பண்ணும். சிலருக்கு வந்து இந்த அன்னதோடம் அப்படிலாம் சொல்லுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாக செரிமானம் ஆகலை, நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாம் வராமல் இருப்பதற்கு தான் இந்த வெற்றிலை போடுற பழக்கம், தாம்பூலம் போடுறது. ஸோ அந்த தண்ணீர் எல்லாம் நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம், தாம்பூலம் போடுறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஓகே மேம். இப்போ நீங்கள் சித்த மருத்துவராக இருக்கிறீங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இவர் வந்து என்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக ஒரு விஷயம் கேட்டார், எனக்கே அது ரொம்ப புதுசாக இருந்தது அப்படின்ற அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லலாம்.
எனக்கு ஏன் பித்தம் அதிகமா இருக்கு, ஒரு சிலர் கேட்பாங்க எனக்கு ஏன் இது வந்து பித்தம் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இது தேன்ல தான் சாப்பிடணுமா, வேற எதுல நம்ம சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. மேம் இப்போ வந்து நீங்க நாடி பாக்குறீங்க இல்லையா, இது எப்படி நீங்க எனக்கு சொல்றீங்க, இது எப்படி அப்படின்னா அதுதான் நம்மளுடைய நம்ம படிக்கிறதே அதுதான் படிக்கிறோம். ஸோ அது எப்படின்னா அது வந்து நம்ம லேர்ன் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு மெடிசனுமே ப்ரிப்பரேஷன். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மெடிசன் கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம்னா அது ப்ரிப்பேர் பண்ற நமக்கு தான் தெரியும். ஸோ இதுல என்ன மூலிகை இருக்கு, எந்த மாதிரி அதை ஆக்ஷன் பண்ணுன்ட்டு, இது எப்படி நான் சாப்பிட்டா எனக்கு குறையும்ன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இல்ல அதுக்கப்புறம் சில ஃபுட்ஸ் நம்ம எடுக்க இல்ல அந்த மருந்தை நம்ம எடுக்க தான் அதனுடைய பலன் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ எடுத்தோடனே இதுக்கு வந்து சித்தா போகலாமா, இருக்கிற ஒரு இது என்னன்னா டிஃப்ரெண்டாக கேட்பாங்க. மேம் இது நான் சாப்பிட்டு எனக்கு வந்து லூஸ் மோஷன் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, சாப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி தூக்கம் வரலன்னா என்ன பண்றது, டிஃப்ரெண்டாக கேட்பாங்க. சிலர் வந்து என்னன்னா பேசிக்காவே ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் சித்தா மெடிசன் எடுக்கிறாங்கன்னா சித்தாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது. பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம சித்தர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வரம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஏற்ற மாதிரி அந்த மருந்துகளை நம்ம சாப்பிடும்போது ஒரு 1 வீக்ல மெடிசன் சாப்பிட்டு அப்புறம் சொல்லுவாங்க ஓகே மேம் எனக்கு நான் ரொம்ப பயந்தேன், இப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மருந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம், சித்தா மெடிசன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம்னா புதுசாக இருக்காங்கன்னா அது நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அது கிளியர் பண்ணி சாப்பிட ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் போது ஓகே சித்தா பெஸ்ட்டாக இருக்கு, ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, இவ்வளோ நாளாக இருந்த ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். ஸோ இறுதியாக என்னுடைய ஒரு கேள்வி, இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது பல பேருடைய பிரச்சனையாக இருக்குது. பயங்கரமாக நான் தூங்கணும்னு நினைக்கிறேன், சீக்கிரம் தூங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, ஒரு ப்ரெஷரில் எனக்கு தூக்கம் வரல, ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏதாவது அவங்களே நினச்சிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு தூக்காமல் இருப்பாங்க. இந்த சீக்கிரமாக தூங்குறதுக்கு இல்லை தூக்கம் சரியாக வர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? பேசிக்காக தூக்கம் அப்படின்னு சொல்கிறது 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று நம்மளுடைய மனநிலை. ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நார்மலாக நம்ம டே டைமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று இருந்தாலும் படுத்த உடனே தான் ஏதேதோ திங்கிங்ஸ் வரும். அதுலேயும் இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வரவங்க, பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, இல்லை தனியாக வரவங்க, நிறைய பேர் சொல்கிற விஷயம் ஏன்னா ஏதோ ஒரு நபர் நம்மளை விட்டு பிரிந்து போயிருக்காங்கன்னா அதனுடைய இழப்பு தான் ஒரு 2-3 வருடங்களாகவே எனக்கு தூக்கம் இல்லாமல் செய்யுது. ஸோ அது வந்து எப்படின்னா உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி ஒரு ரொம்ப மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்டாக இருக்காங்கன்னா நிச்சயமாக தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த தாட்ஸ் எல்லாமே எனக்கு போயிட்டு இருக்கு, பழசு எல்லாமே இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தூங்குறதுக்கே அப்புறம் 3-4 மணி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்னா திங்கிங்கே இல்லை, சும்மாவே நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் தூக்கம் வரல அதனால நான் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம படுத்திருந்தா கூட கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வரும், பட் மொபைல் நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தூக்கம் வந்து கொஞ்சமாக வரவே வராது, நார்மலாகவே வராதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம தூக்கம் வரல அதனால நான் மொபைல் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வர தூக்கமும் நமக்கு டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ அதனால நிறைய இப்போ கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருதுன்னா நைட்டில் சரியாக தூங்காதது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம எண்ணங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு தாட்ஸ் போயிட்டுருக்கு, தேவையில்லாத விஷயங்கள் வந்து நெகட்டிவாக போயிட்டுருக்குன்னா கொஞ்சமாக அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கிறத விட ஹெர்பல்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா அந்த மெடிசன்னாலையும் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேருந்து தப்பிச்சு இதில் மாட்டின மாதிரி நம்ம ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஹெல்த்தி பாடியை கூட நம்ம மெடிசன்ஸ் நிறைய எடுத்து அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அது பேசிக்காக வந்து தூக்கம் வரல அப்படின்னும் போது நம்ம இயர்லியராக சாப்பிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிட்டு தூங்க போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். கசகசா பயன்படுத்தி தூக்கத்துக்கு வந்து இதை பயன்படுத்தலாம். லேகியமாகவும் இது நமக்கு கிடைக்குது. ஸோ இரவு நேரத்தில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஸ்வகந்தா பொடியை யூஸ் பண்ணலாம், தண்ணீர் விட்ட நான் சொன்ன சதாவரி பொடியை யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே நமக்கு கொஞ்சமாக தூக்கத்தை வந்து வர வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேர்லேயே வித்தானியா சோம்னிஃபெரன் தான் இருக்கும் அமுக்குராக்கு. சோம்னிஃபெரன் அந்த தூக்கத்தை வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடியது, நர்வ்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு ஹெர்ப் இது. அதே மாதிரி நம்ம சொன்ன தண்ணீர் விட்டானோ இல்லை நிலப்பனங்கிழங்கு இந்த பொடி, ஸோ இது எல்லாமே பாலில் கலந்து நைட் நம்ம குடிச்சிட்டு படுத்தோம்னா கொஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது வரும். அதே மாதிரி இந்த எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம்.
ஸோ தூக்கம் வரலன்னா வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கிறது. ஸோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ உஷ்ணத்தினாலையும் நிறைய பேருக்கு இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கும். அன்றாடமாக நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்ததில் அதில் ஒரு சில கொஷின்ஸை வந்து நான் மேம்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அதற்கு தெளிவான பதில், ரொம்ப விவரமாக சித்த மருத்துவத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள்லேயே யூஸ் பண்ணுற பொருட்களே என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.